பிரைஸ் த லார்ட். இன்றைய தியானத்திற்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், எது நம் சிந்தையை ஆளுகை செய்கிறதோ அதற்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். மனிதர்களை எது ஜெயித்திருக்கிறது? அலைபேசி, மது, விலையுயர்ந்த வாகனங்கள், மாட மாளிகைகள், சில பேருக்கு தன்னுடைய வேலைகள், சில பேருக்கு பட்டப்படிப்பு, பதவி, மேலும் சிலர் மனிதர்களால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் என்னவென்றால், உதாரணத்திற்கு வேலை அல்லது பணத்தால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் அதை சம்பாதிப்பதற்காக குறுக்கு பாதையில் செல்வதற்கு தயங்க மாட்டோம். பொய் என்பது தவறாக தோன்றாது. மெய்யான அன்பு தனிந்திருக்கும். மேலும் மனிதர்களிடத்தில் கூனி குறுகி நிற்கும் நிலைமை ஏற்படலாம். பணத்தாசை எல்லா தீங்கிற்கும் வேர் என்பதை நன்கு அறிந்திருந்தும் கர்த்தருடைய பிரமாணங்களை செயல்படுத்த முடியாதவர்களாகிறோம். வீடு, படிப்பு, வேலை, பணம் என்பவை அடிப்படை தேவைகள். ஆனால் இவைகள் நம்மை ஆக்கிரமிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை தவிர்த்து உலகத்தால் ஜெயிக்கப்பட்டிருந்தோமானால் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல் தோன்றும். ஆனால் நிஜத்தில் மறுதலிக்கிறோம். இன்றைக்கு ஓர் பிரயாணம் எடுப்பதற்கு தீர்மானம் செய்வோம். வெளியே அல்ல, நமக்குள்ளேயே, நமது உள்ளான மனிதனுக்குள். எது என்னை ஜெயித்திருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பா அல்லது இவ்வுலகமா? விடை உங்கள் கையில். ஆமேன்.